இவர் சொல்றாரு, வரைய குளத்தூர்மணி காரக்குடி காலாளர் வந்தாருன்னா அவரை சந்திக்கிறதுக்கு நாங்க போறதுக்கு சொல்லும் போது கூட அவரை சந்திக்க கூடாது, சந்திச்சா அவருக்கு பிடிக்காதுன்றா கூட இருக்கிறவங்க. ஏன் உங்களை தலைவரை பாக்குறதுக்கு அவர் தான் சொல்லி விடுறாரு, நெடுமாறெல்லாம் பார்க்க கூடாது, நெடுமாற ஐயாவை. அப்ப ஏன்னா ஏதாவது தெரிஞ்சு வருவோட இது தெரிஞ்சு போயிரும்ல, அவங்க எல்லாம் பார்த்து பேசணும்னா இவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போகும்ன்றத பயப்படுறேன். நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்ல. இவர் பிராடா இருக்கிறதுனால அது நாங்க சந்திச்சுக்கிட்டு நாங்க போய் அவரை சந்திச்சு புகைப்படம் போட மாட்டோம். ஒரு குளத்தூர்பணி எல்லாம் இங்க காலாளர் வந்திருந்தாரு, அப்ப எடுக்கும்போது அவரே சொன்னாரு, பல இடத்த விட்டு உங்களை கட்சியில விட்டு நிக்கிறாமப்பா அப்படின்ட்டு. ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிறதுக்கு என்னங்க அது? அப்ப இந்த ஆளு நல்லவே இல்லை, எங்க அண்ணன் நல்லவே இல்லை. அதனால எங்களுக்கு அந்த இது முழுக்க நல்லவனா இருக்கிறதாக பிரச்சனை. இது குடியாரனாவோ பொம்பளை பிடிக்காம இருந்தா கட்சிக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. நல்லவனா இருந்தா கேள்வி கேட்பேன். அந்த கட்சிக்குள்ள இப்ப தலைமையில யாராவது ஒருத்தாலும் சொல்லுங்க. அது பொதுவா எல்லாரும் பேசப்பட்டது, கட்சிக்குள்ளே பேசப்பட்டது. சீமானனுக்கு அங்கிட்டு கல்யாண சுந்தரம் தான் திறமையானால். ஏன்னா நாங்களே அண்ணன் நானே சொல்லியிருக்கேன் ஊடகங்கள்ல வந்து, அண்ணன் நீங்க கூட சில இது திணறிய கல்யாண சுந்தரம் தெளிவா எடுத்து சொல்றானே, அப்படியாடா அப்படிம்பாங்க. அப்ப அது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்யாண சுந்தரத்தை இருக்கக்கூடாது. ராஜீவ்காந்தின்றது வழக்கறிஞர் திறமையான, நாளைக்கு கேள்வி கேட்பேன். கட்சி ஆரம்பிக்க கூட இருந்தாரு இல்ல. இன்னைக்கு முத்துக்குமார் அண்ணே, புதுக்கோட்டை முத்துக்குமார் அண்ணே இறந்துட்டாரு. அவர் படம் போடக்கூடாதுனாங்க. எனக்கு அப்ப அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. முத்துக்குமார்ன்றது அது அவர் புதுக்கோட்டை சத்தியாண்ணே, அவங்கெல்லாம் வீரப்பன் கூடவே இருந்தவ, அவங்களே கெட்டவன்ற மாதிரி கொண்டு வராது. தம்பி அவை கட்ட பஞ்சாயத்து பண்ணி தெரியுறா, நீ என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க அதிமுகவுக்கு சால்ரா போடுறீங்க. எதிர்த்து அதிமுக திமுக ரெண்டு சமமா இருக்கணும்ல. நீங்க என்ன எடப்பாடி ஓபிஎஸ் மட்டும் சித்தப்பா பெரியப்பானா என்ன காசு? கிட்டத்தட்ட ஐயா எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 150 கோடிக்கு மேல 2021 தேர்தலுக்கு முன்னாடி கைமாறிச்சுன்றதான் எங்களோட இது அப்பயே. ஏன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஊடகங்கள்ல வந்து நீங்க அதிமுகவை ரொம்ப விமர்சனம் பண்ண மேலோட்டமா. நாங்க 2014 அதிமுக இளைமலம் தான் ஈழமலம் சொல்லும் போதே எங்களுக்கு பிடிக்கல. அதிமுக நாங்க ஓட்டு கேட்டோம் 2014. என்ன கட்சியை ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் திட்டோம், அப்புறம் இதுக்கு போய் ஓட்டு கேட்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மேல ஒரு காசு கொடுத்தது எல்லாமே அதிமுக தான். ஓகே, எனக்கு அதான் கேள்வி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா காசு கொடுத்தது முழுக்க அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. அந்த நேரத்துல வந்து திமுகவையும் காங்கிரஸையும் தோங்கடிக்கணும், இதுதான் முதன்மையான இலக்கு என்பதாக அவர்கள் கருதி கொண்டு தேர்தலில் நிக்கல. அவங்க வந்து 2014 நின்றுக்கலாம், அன்னைக்கு இருந்த அந்த எழுச்சியை பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனா அவங்க செய்யல. 2014 அவங்களுக்கு எதிரில் ஆளே இல்லை. காங்கிரஸோ திமுகவோ செல்வாக்கு இழந்து போயிருந்தது 2G பல்வேறு பிரச்சனைகள்ல, அப்பவும் நிக்கல. ஆனா அதிமுகவுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய சொந்த கட்சியின் நலனை தியாகம் பண்ணி அதிமுகவுக்கு வேலை செய்யணுங்கிற தேவை என்ன வந்தது? ஐயா அவர் என்ன சொன்னாரு, அந்த அம்மாவுக்கு வயசானவங்க கொஞ்சம் உடல்நல முடியல, இவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்க முன்னாள் அமைச்சர் எல்லாம் இவற்றை வந்து சேரும்ட்டு ஒரு கணிப்பு. அவர் சும்மா எங்களை சொல்றாரு, இப்பயே அதிமுக என்னை கூப்பிடுறாங்க, நீங்க அடுத்த கட்டத்துக்கு வர தலைவர் அந்த அம்மா உருவாக்குவாங்களா இவர் எங்கிட்ட சொல்றாரு. அதுக்கு பின்னாடி இப்ப அந்த விஜயகாந்த் ஆக்டிவா இருக்கும் போதே எங்கிட்ட சொல்றாரு, தம்பி அதிமுக திமுக அப்புறம் பாத்துக்கலாம், விஜயகாந்த் கிட்டத்தட்ட 10% ஓட்டுக்கு வேண்டி வர, அவனை முதல் இழுத்துறதா அவனோட நோக்கம் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி அவர் உடல்நல முடியாம போயிட்டாரு. இவரோட நோக்கம் ஐயா அவருக்கு முழுக்க இன்னைக்கு விஜயகாந்த் இறந்தவன அவ மையம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. அப்பனா அந்த தொகுதியில எதுக்கு வேட்பாளர் போட்ட? போட்டின்னு வந்துருச்சுன்னா ஜெயிக்கிறதானே பாப்பாங்க, என்ன விட்டா கொடுக்க முடியும் யாரும்?